படையாண்ட மாவீரா என்கிற நம்முடைய சமுதாயத்தினுடைய விடிவெள்ளியாக நம்முடைய சமுதாயத்திற்காக பாடுபட்ட மாற்று சமுதாயத்தையும் நம் சமுதாயமாக நினைத்து பாடுபட்ட மாவீரன் காடுவெட்டியார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை திரை ஓவியமாக தயாரித்து இன்றைக்கு முழுமை பெற்றிருக்கிற நிலையிலே வருகின்ற செப்டம்பர் 19 அன்று அனைத்து உலகமெங்கும் இத்திரைப்படம் வெளிவர இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் நம்முடைய சமுதாயம் சார்ந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இத்திரைப்படம் உருவாகுவதற்கு மிக முக்கியமான காரணம் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களை இந்த சமூகம் இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகளின் காரணமாக, பல்வேறு சமுதாயத்தினுடைய சூழ்ச்சியின் காரணமாக ஜெய் பீம் என்ற திரைப்படத்திலே தவறாக சித்தரித்து நம்முடைய அக்னிகுண்டம் என்கிற நம்முடைய தலையாய சின்னத்தையும் இழிவுபடுத்துகின்ற நிலையிலே ஒரு திரைப்படத்தை தயாரித்து அளித்ததன் விளைவாக என்பதோடு மட்டுமல்லாது, ஒரு வரலாறு இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன செய்தார் என்பதை இருட்டடிப்பு செய்து ஒரு வரலாற்று இருட்டடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனால், நாம் வாழ்ந்த காலத்தில் நம் கண்முன்னே நம்முடைய சமுதாயத்திற்காக பாடுபட்ட ஒரு தலைவருடைய வரலாற்றை நாம் வரலாறாக நிறுவி நம்முடைய சந்ததியினருக்கு வழங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மரியாதைக்குரிய சகோதரர் கௌதமன் அவர்கள் எங்களிடம் நெய்வேலி கேமார்ட் குடும்ப திருவிழாவிலே கலந்து கொண்ட வருகை தந்த பொழுது இத்திரைப்படத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படி கேட்டுக்கொண்ட பொழுது, இவ்வளவு பெரிய தொகை கோடிக்கணக்கிலே நம்மால் திரட்ட முடியுமா என்கிற கேள்வி எழுந்த பொழுது, இன்றைக்கு வணிகத்திலே நாம் முன்னேற வேண்டும், வணிகத்திலே கால் தடம் பதிக்க வேண்டும் என்று சொன்ன நீலமேகம் அவர்களை கேட்ட பொழுது, 3 கோடி என்ன எவ்வளவானாலும் நாம் திரட்டிவிடலாம் நம்முடைய சமுதாய மக்களிடத்திலே, அதனால் துணிச்சலோடு இதை செய்வோம் என்று ஊக்கமளித்தார்கள். அதற்கு வித்திட்டு அவர்கள் சேலம், தருமபுரி என்று பல ஊர்களுக்கு, கௌதமன் அவர்கள் திருவண்ணாமலை, சின்ன சேலம் என்று பல்வேறு ஊர்களுக்கு கௌதமன் அவர்களை அழைத்து கொண்டு ஊர் ஊராக சுற்றி நிதி திரட்டினார்கள். அதிலே மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தருமபுரியிலே சம்பு மைந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி கூடம், நம்முடைய மாணவர்கள் கல்வியிலே முன்னேற வேண்டும், வேலை வாய்ப்பிலே இடம்பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட சம்பு மைந்தன் அகாடமியில் அந்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் 100 ரூபாயாக 1 லட்சம் ரூபாய் பண முடிப்பை முதலிலே கொடுத்தார்கள். அதுபோல நம்முடைய குறிஞ்சிப்பாடி விமார்ட், பன்ருட்டி அதிகை விமார்ட், விருதை விகே மார்ட், சின்ன சேலம் விகே மார்ட், காட்டுமன்னார்குடி, சிதம்பரம் என்று பல ஊர்களிலும் நம்மால் தொடங்கப்பட்ட விகே மார்ட்களுடைய உதவியாலும் பெருந்திரளாக நம்முடைய உறவுகள் வழங்கிய நிதியின் அடிப்படையிலே தான் இவை தொடங்கப்பட்டது. இருந்தாலும்
நாங்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிற போதெல்லாம் எங்களுக்கு துணையாக திடீரென்று கௌதமன் அவர்கள், ஐயா 1,00,000 ரூபா உடனடியாக பணம் அனுப்பணும் அப்படின்னு கேட்பார். அப்படி கேட்ட உடனே ஆபத்தாண்டவனாக நாங்கள் கேட்டது மரியாதைக்குரிய விகே ஃபவுண்டேஷனுடைய தலைவர் மலர்வாசகம் ஐயா அவர்களை. இன்முகத்தோடு அந்த நேரத்திலே அடுத்த 5 நிமிடங்களில் அந்த தொகையை அனுப்பி வைத்து விடுவார். இப்படி ஒவ்வொருவரும் யாரையும் உயர்த்தி தாழ்த்தி என்று அல்ல, கல்விராயர் ஐயா அவர்களும் சரி, பிரபாகர் அவர்களும் சரி, மற்றும் வள்ளுவன் ஐயா அவர்கள் கேட்காமலேயே பணம் அனுப்பி வைத்தார். இப்படி ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவிற்கு பொருளுதவி. டாக்டர் விஜயராகவன் அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள், வட்டிக்கு வாங்கி கொடுத்தார். படம் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த பொழுது பணம் தேவைப்படுகிறது என்ற நிலையிலே வட்டிக்கு வாங்கி கொடுத்து அந்த வட்டியை தானே செலுத்தி விட்டார். அப்படி ஒவ்வொருவரும் எங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த படம் தொய்வடைந்த நிலையில் இருக்கும் பொழுது அதற்கு உதவியாக திரு கிருஷ்ணமூர்த்தி சிங்காரம் என்கிற திருப்பத்தூர் நண்பரும், சென்னை பம்மல் சரவணராஜ் அவர்களும் பெரும் பொருளுதவியை கொடுத்து இந்த படத்தை இன்றைக்கு திரைக்கு வரும் அளவிற்கு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வேண்டியது இனி உங்கள் கைகளில். நாங்கள் ஒரு வரலாறு மறக்கப்படக்கூடாது, மறைக்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு வரலாற்றை உருவாக்கி இருக்கிறோம். இந்த விகே குழுமம் என்கிற நம்முடைய வன்னியகுல சத்திரிய வணிக குழுமம் இன்றைக்கு முதல் முறையாக ஒரு திரைப்படத்தை தயாரித்து வெளியிட இருக்கிறது. இதை வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மொத்த படத்திற்கான செலவின தொகை 13 கோடி ரூபாயில் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 6 கோடி ரூபாய் என பட்ஜெட் தொடங்கி 13 கோடி ரூபாயில் இந்த படம் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. பல கலைஞர்கள், எல்லோருமே முன்னணி கலைஞர்கள். அவர்கள் அனைவரும் இங்கே வீரப்பனாக நடித்த சந்தனக்காடு ராஜா அவர்களும் இந்த படத்திலே வீரப்பனாக வருகிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தினுடைய மூத்த வீரன், மக்களை காத்த மாவீரன் சந்தனக்காடு வீரப்பன், நம்முடைய சமுதாயம் காக்க வந்த அந்த வீரப்பன் அவர்களையும் இந்த திரைப்படத்திலே காட்ட வேண்டும் என்கிறபோது சந்தனக்காடு வீரப்பனும் முந்திரிக்காட்டு மாவீரனும் சந்திக்கிற நிகழ்ச்சியும் இங்கே மேடையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 2 பக்கத்திலே இருந்திருக்கும். அந்த நிகழ்ச்சிகள் அவர்கள் இருவரும் சந்தித்து உரையாடுகின்ற வகையிலே அவை அமைந்திருக்கும். எனவே அனைவரும் உங்களை மெத்த பணிவோன்போடு கேட்டுக்கொள்வது, இத்திரைப்படத்தை வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்கள் கடமை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.